அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மக்களோட தேவையாக இருக்குது. இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அரசு மருத்துவமனைக்கு உங்களுக்கே தெரியும், வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு ஒரு சுத்தமாக ஒரு சுகாதாரமான இடத்துல ஒரு தேநீரோ ஒரு உணவோ சாப்பிட வேண்டிய அதுவும் ஒரு அத்தியாவசிய தேவை தான். இதை சம்பந்தமாகவும் நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை, இங்கே பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவறைகள் போதிய அளவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதை இன்னும் அதிக அளவில் இருக்கிறது கிளீனாக தான் இருக்குது. பட் ஆனால் பத்தலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேன்டீன் அவங்களுக்கு அதுவும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வார்டும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வர எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் வார்டு அதிக அளவில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்போ இந்த பணம் வாங்கினா பணி இடை நீக்கமா சார், இல்லாட்டி பணி நீக்கமா சார்? சஸ்பென்ஷனா இல்லை டிஸ்மிஸா? அவங்க நீக்கம் தான். அவங்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ல தான் இருக்காங்க. அவங்க உடனடியாக அந்த மாதிரி குற்றம் வந்தா அவங்க மேல இமிடியேட்டான ஆக்ஷன், பணி நீக்கம் தான். இல்லை, எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க ஐஓஜி இந்த எழும்பூர் தாய்சேய் நல இந்த மருத்துவமனைங்கிறது ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு முதன்மையான மருத்துவமனை. இங்க அனைத்து சேவைகளும் இருக்குது. கீழ்பாக்கத்தில் இதே மாதிரி தொடர்ச்சியாக புகார்கள் வந்துட்டு சரி, நம்ம நேரடியாக போனாலும் இதை சொல்றாங்க. அடுத்த ஆய்வு அங்க இருக்குமா? இருக்கும், சொல்லிடுறேன். அதே மாதிரி கீழ்பாக்காரு அரசு மருத்துவமனைகள் வந்து கழிவுகள் அதிகமாக பொதுவாகுது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சம்பந்தமா இருக்க மருத்துவர்களே வந்து அங்க இருக்கிற புகார்கள் தெரிவித்தோம், கழிவறைகள் தொடர்ச்சி அசுத்தமான நிலையில கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை இருக்கு. இல்லை, நம்ம எல்லாம் தொடர்ச்சியாக எல்லா மருத்துவமனை முதல்வர்கிட்டும் இதை தான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். சுத்தமான கழிவறைகளாக இருந்தாலும் சரி, அவங்க குடிநீர் தேவைகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மக்களுடைய உரிமை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதை படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ.